சிந்து பைரவி சீரியல்ல இப்ப சிந்து கையில கருந்தேல் கொட்டிடுச்சு இல்லையா? சிந்துவால வலி பொறுக்க முடியாம மயங்கி வெளியில வந்து அன்னபூர்ணிக்கு முன்னாடியே விழுந்துடுறாங்க. அன்னபூர்ணியும் சிந்து மயங்கி விழுகுறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிந்து வந்து பார்த்தீங்கன்னா, மயக்கத்திலேயே கருந்தேல் என்னைய கொட்டிடுச்சு. என்னால முடியல. மயக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுறாங்க. உடனே அன்னபூர்ணி சிவாவுக்கு ஃபோன் பண்ணா, சிவா ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்காப்லயாட்டுக்கு. ஒரு நர்ஸு ஃபோன் பண்ணி ஃபோன் அட்டன் பண்ணி, இந்த மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்கிறாரு. ஃபோனெல்லாம் அங்க எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு நாட்டு வைத்தியச்சி அம்மாவுக்கு நம்ம அன்னபூர்ணி ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பைரவிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா, பைரவியோட ஃபோனும் நாட் ரீச்சபிள். ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி உடனே வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. ஆறுமுகமும் கார்ல வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வைத்திய நாட்டு மருந்தெல்லாம் குடுத்து பார்க்குது. ஆனா ரொம்ப நேரம் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு மருந்து வேலை செய்யவே இல்ல. அதுக்கப்புறம் அன்னபூர்ணிக்கு ஒரு சாது சொன்ன ஒரு ஞாபகம் வருது. அவரும் அன்னபூர்ணியும் போயிட்டு அந்த பச்சை இலையெல்லாம் எடுத்துட்டு வந்து, அத அரைச்சு மூலிகையா எடுத்து, சாறு எடுத்து நம்ம சிந்துவுக்கு அன்னபூர்ணி குடுத்து பார்க்குறாங்க. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்துவுக்கு ஒண்ணுமே சுயநினைவே வரவே இல்ல. கையெல்லாம் நிறம் மாறிக்கிட்டே வருது. இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சுக்கிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஆறுமுகமும் கரெக்ட்டா கார் எடுத்துக்கிட்டு வந்துடுறாப்புல. சிந்துவ தூக்கிட்டு கார்ல போட்டுக்கிட்டு போலாம் அப்படிங்கிறப்ப, பைரவி அங்க வந்துடுறாங்க. பைரவிக்கு அப்பதான் எல்லாமே தெரிய வருது. ஸோ பைரவியும் கார்ல ஏறிக்கிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம சிவாவோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. ஸோ இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்ட்ரக்சர்ல போட்டு தூக்கி உள்ளார போகும்போது வேற ஒரு டாக்டர் தான் வராப்புல. ஏன்னா சிவா தான் ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்காப்புல இல்லையா? இதுவரைக்கும் சிந்துவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிவாவுக்கு தெரியவே தெரியாது. அவரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்ப சிந்துவோட பல்ஸ் எல்லாம் டாக்டர் செக் பண்ணிட்டு ரொம்ப லோவா இருக்கு. ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஏன் தேள் கடிச்ச உடனே அழைச்சுக்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சிந்துவுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம்.